நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் தான் நண்பர்களே. பச்சை மிளகா இந்த தண்டியாக கிடக்கு. முள்ளங்கி சாம்பார், முட்டைக்கோசு, மோர் மிளகா, ஒரு ஆம்லேட், இது என்னது முட்டை பொரியல். ஒரு அருமையான சாப்பாடு தான் நண்பர். இன்றைக்கி நம்ம வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. பாவம், அவங்க வருவாங்க உலக, ஹவுஸ் ஓனர் வருவாங்க உலக. வீடு தான் நண்பர் தேடி எடுத்துறேன், ஒன்றும் அமையலை. இப்போ காலைல 10 வீடு பார்த்து வந்துட்டேன், ஒன்றும் அமையலை. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. என்னடா அப்படின்ட்டு காலையும் சாப்பிட போய் சாப்பிட்றேன், மதிய சாப்பாடு போய் சாப்பிட்றேன். இருந்தால் சொந்த வீடு இருக்கணும், ஒரு அரை சென்டால் வாங்கி வீடு கட்டணும். இந்த மாதிரி வாடகை வீட்டுக்கு திடீர்னு காலி பண்ண சொன்னால் எங்கிட்டு போகிறோம்? நம்ம போகணும். நிம்மதி இல்லை நண்பர்களே, சத்தியமாக நிம்மதி இல்லை. நேற்றுருந்து வீடை காலி பண்ணி இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். போகிற வீடு எப்படி இருக்கும்? வீடே கிடைக்கல. என்ன பண்ணுறது இல்லை. ஒன்று பார்ப்பேன், நான் ஒரு வாரம் அடைஞ்சு பார்க்குறேன். வீடு கிடைக்கலன்னா நம்ம ஊருக்கே போயிடும், கிராமத்துக்கே நம்ம ஊருக்கே போயிட வேண்டியது. பார்ப்போம். எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம். சொந்த வீடு இல்லாமல் நம்ம வாழ்கிறதே பெரிய சிரமம். அந்த வீட்டுக்காரங்க நல்லா, அவங்க குறையெல்லாம் சொல்லலை. அவங்க ஹவுஸ் ஓனர் வர்றாங்க, அவங்களே வர்றாங்க உலக. அதனால் நம்மளுக்கு காலி நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்கண்ணா, 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல வீடு நண்போட, இது விட்டு போக மனசே இல்லை. அருமையான வீடு. சும்மா ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் தான். அப்படியே எங்கிட்ட காமி, இது சும்மா காமி, சும்மா காமி, அதில் காமி. பெட்ரூமு அங்கிட்டு காமி, கிச்சனை காமி. அது கிச்சன் நம்பல. இப்போ நான் உட்காந்து சாப்பிட்றதேன் ஹாலு. இந்த சின்ன வீடு தான். கஞ்சி இறங்க முடியும் தொண்டையில், அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. நீ எங்கிட்டா வீடை போய் நம்ம பார்த்து ரெடி பண்ணி இந்த ஜாமான் சட்டெலாம் அள்ளிட்டு போய் அங்கே செட் பண்ணுங்கள உயிரே போயிடணும் போல். ஒரு வீடு இல்லாதவங்க வீடோட அருமை தெரியும் உண்மையிலேயே. ஆனால் சொல்லுவாங்க நிறைய பேர், ஏன்னா ஓனருக்கு ஒரு வீடு, வீடு இருக்கவனுக்கு ஒரு வீடு, வீடு இல்லாதவனுக்கு 100 வீடுன்னு. அதெல்லாம் சும்மா பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். உண்மையில் ரொம்ப சிரமம் தெரியுமில்ல, பேச்சுக்கு நல்லா இருக்கும், அது நடைமுறையில் சாத்தியமாகாது. ஒரு வீடை காலி பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10-15 செலவாயிரும். சாமான் ஏற்றி இறக்க ஒரு 4-5 பேரை கூப்பிடணும், அந்த வீட்டில் போய் ஏற்றி இறக்கணும். மாடியாக இருந்தால் மாட்டிக்கிடுவோம், அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. வண்டி ஏற்றுறதுக்கு வேன் பிடிக்கணும், சின்ன வேன் தானே, சேராட்டை ஏதாவது சேராட்டப்பட வேன் பிடிக்கணும், வேன் வாடகை இருக்குது. நம்ம கிளம்புனா இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும்.
ஒரு வீட்டில் வாடகை இருந்தால் எவ்வளோ சிரமம் பாருங்கள். சாப்பிட கூட முடியல, தொண்டையில் இறங்க முடியல நண்பர்ல. நானும் அந்த 3 நாளாகவே வீடு பார்த்தது ஒரு வீடு அமையலை. அப்படியே அமைஞ்சாலும் வீட்டு ஓனருக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்படியே வந்துட்டேன். நம்ம என்னைக்கு விடுவாங்க, அந்த ஜென்மத்தில் விடுவாங்க முடியாது. என்ன பிள்ளைய கண்டுக்குன்னா டவுனில் படிக்கிறதுக்காக தான் அங்கே இருக்குது, இல்லைன்னா ஊருக்கே போயிடுவேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது, என் 2 பிள்ளைகளும் தெரியாது, வீடை காலி பண்ண சொன்னது தெரியாதுப்பா. தெரிஞ்சுன்னா 2 பிள்ளைகளுமே மனசை கஷ்டப்படுங்க. அதெல்லாம் சொல்லலாம் நண்பர்ல. காலிலேருந்து பசி நானே என் பொண்டாட்டி பாவம் அலையாக அலைஞ்சி வீடை பார்த்து ஒரு வீடு கூட அமையலை. அமைஞ்சாலும் அந்த வீட்டு ஓனர் கேட்குற இவருக்கு பதில் சொல்ல முடியல. அத்தாடி பார்ப்போம் நண்பர்களே. இல்லை நம்ம ஊருக்கே போயிடும். நம்ம ஊர் எங்கள் ஊருக்கு கிராமம், அங்கே வீடு இருக்குது, அங்கே போய் ரோட்டிதான். என்ன பிள்ளைகள் படிப்பு தான் கொஞ்சம் தூரமாக இருக்குது, கொண்டாந்து ஒரு ஆள் விட்டு வரணும். சர்த்தேன். என்னடா ஏதோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க, உண்மையே சொல்கிறேன். நான் போய் சொன்ன அவசியம் இல்லை. இதுக்காக நான் சொல்லி உங்களோட சிம்பத்தி அடிவும் இல்லை, உண்மையிலே மன உளைச்சல் ஆகிட்டேன். வீடு அருமையான வீடு, இந்த வீடு நல்ல வீடு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப் எனக்கு பணம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பே ஓப்பன் பண்ணேன். நல்ல ராசியான வீடு நண்பர்கள, ராசியான வீடு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் ஒரு 8000, ஒரு 9000, இந்த ஒரு 3 தடவை 4 தடவை எடுத்துட்டேன். கடந்த 2 மாதமாக வியூஸ் போல் ஒன்றும் பணம் வரல. நல்ல வீடு. என்ன வீடு காலி பண்ண கட்டாயம்டா. ஹவுஸ் ஓனரும் அருமையான டைப் போவாங்க பாவம். அவங்களே வர்றதுனால தான் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க நம்மளை. அவங்களே வர்றாங்க அந்த வீட்டுக்கு. சர்த்தை பார்ப்போம் நண்பர்களே. இன்றைக்கி ஆரம்பிச்சிச்சு சோதனை. இந்த 2 நாளாகவே எனக்கு ரொம்ப வேதனை தான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. நான் என்னுடைய கவலையை யார்கிட்ட போய் உடனே சொல்லுவேன். அவன் என் பொண்டாட்டி அவள் வேறு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளே 2 நாள் தூங்கலை பாவம். என்ன பண்ணுறது, வாடகைக்கு தான் இந்த பிழப்பு தான். அதுக்காக நம்ம சேலஞ்செலாம் பண்ணி வீடெல்லாம் வாங்க முடியாது. நான் டிரைவரு, அடிஷ்னலாக நம்ம யூடியூபர் வரா. டிரைவர் சம்பளம் பண்ணால் ஒரு நாளைக்கு 500 ரூபா, 600 700 மேலே அதிகப்படியாக மதுரையில் சம்பளம் கிடையாது. 600 700 மேலே சம்பளம் கிடையாது ஐடி டிரைவருக்கு. என்னதே நம்ம ஒரு மாதம் சம்பளத்துக்கு சேர்ந்தாலும் 15,000 சேர்ந்தாலும் மாதம் வீட்டு வர ஒரு 5000 6000 சாப்பிட சொல்ல. அது டிரைவர் பொழப்பெல்லாம் அன்றாட உழைச்சி அன்றாட சாப்பிட்லாம். அதுதான், வேறு ஒன்றும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட எடுக்க முடியாது. இந்த யூடியூப்பை ரன் பண்ணுறதுக்கு நான் பட்ட கூட இந்த 4 மாதம் வேலைக்கே போகாமல் யூடியூப்பை ரன் பண்ணேன். ஒன்று இழந்தாத்தே ஒன்று எடுக்க முடியும். எல்லாம் நினைப்பேன் யூடியூப்பில் அப்படி இப்படின்னு. என் சேனலில் 8000 மேலே வராது. அது இந்த 2 மாதம் பணம் வரல, வியூஸ் போல. அது நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன வீடியோ போட மாட்டேங்க, பணம் வந்துருச்சு சொல்ல மாட்டேங்க. வந்தால் தானே சொல்கிறதுக்கு இருக்குது, வரவே இல்லையா. பசி இரண்டா போல் சோகத்தில் சாப்பிட வரீங்களா, சாப்பிட்டா தானே நீ போய் வீடு பார்க்க முடியும், திருப்பி போய் தேடணும்ல. 3 மாதம் டைம் கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு மனசில் இருக்க நீ பிடிக்கல. எப்படின்னா அவங்க சொல்கிற கூட நம்ம காலி பண்ணிடலாம். அதனால வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். புது வீட்டுக்கு போய்ட்டு அருமையான வீடியோ போடணும் போல்.
முடிஞ்ச அளவு நீங்களும் எல்லோரும் சம்பாரித்து ஒரு வீடு வாங்க பாருங்கள். நான் வீடு வாங்க முடியாது அந்த ஜென்மத்தில், பாவம். நான் வீடு வாங்க முடியாது. பொண்டாட்டி டெய்லரு, நான் டிரைவரு. நாங்கள் சம்பாதிச்ச வீடு ஒரு காய்ச்சல் இடம் கூட வாங்க முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதனால் நம்மளை பார்க்குற பாலம் சொன்னால் இது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவு பந்தங்களை சேர்த்து ஒரு வீடு வாசல் வாங்குங்க. எங்களை மாதிரி இருக்காதிங்க. எங்களுக்கு சப்போர்ட் ஆரம்பில்ல. எங்களுக்கு சப்போர்ட்னு ஒன்று சொல்லி போனால் நீங்கள் தான். உங்கள்கிட்ட தான் எங்களோட குறை நிறையலாம் சொல்லுவோம். சொந்தக்காரங்க சொன்னால் ஈண்டு போயிடுவேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். என் பிள்ளைகிட்ட கூட சொல்லப்பா வீடு காலி வந்து சொன்னதை. மூத்தவெல்லாம் அழுவா பாவம். என்னுடைய கஷ்டத்தை சொல்லி உங்களை நோகடிச்சிருந்தேன், மன்னிச்சிருந்தேன். உண்மையை சொன்னேன். கூடிய சீக்கிரம் வீடு காலி பண்ணுவோம், புது வீடு போவோம். முட்டையா ஆம்லேட்டா நீ சாப்பிடு, எனக்கு வேணாம். சாப்பிடவே முடியல என்னால். இந்த மாதிரி ஆம்லேட் இன்றைக்கி என்னன்னு மனசு கேட்கலாம். ஓகே நண்பர்களே, பார்ப்போம். கடவுள் விட்ட வழிதான். நீங்களே வேண்டிக்கிங்க சீக்கிரம் எனக்கு வீடு கிடைக்கணும்னு, வாடகைக்கு. அது போதும். பாவம் என் பொண்டாட்டி, அவளுக்கு மூஞ்சில் ஐயா இல்லை. பேசுகிற ஏதாவது அடி பேசு, இந்த ஏதாவது பேசுதா? இந்த பேசு, அடி பேசு. என்ன பேச? இந்த வீட்டில் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க நண்பர்கள். சொல்லுதா? உண்மையே வாங்கி சொல்லு, உறக்க சொல்லு, சொல்லு. இந்த பேசு, அடி பேசுறீ லூசு. இந்த வெக்கமாக இருக்கா? நீ நடிக்க வந்தால் தானே நம்மளுக்கு வியூஸ் போகும். அது வரைக்கும் போகாது. இந்த சேனல் சப்புன்னு உட்காந்து போய் கிடக்கும். நீ என்றைக்கு என்னோட சேர்ந்து நடிக்கிறியோ, நான் நண்பரை நடிக்கத்தான் கூப்பிட்றேன். இவன் என் கூட சேர்ந்து நடித்தாண்டா கண்டிப்பாக வீடு வாங்கிடுவேன். இது உறுதி. இவன் என் கூட சேர்ந்து நடித்தாண்டா உறுதியாக நான் வீடு வாங்கிடுவேன். இவன் என் கூட சேர்ந்து நடிக்கலைன்னா வெக்காளி வாடகைக்கு இப்படி தெருவா நாய் மாதிரி நான் வீடு வாங்கி தெரிய வேண்டியதேன். நீ பார்த்தியல எவ்வளோ கஷ்டம் உண்டு. வீடு வாங்குறது சாதாரண கஷ்டம். ஒரு வீட்டு வாடகைக்கு கிடைக்குதா? கிடைக்குதா? கிடைக்காது. அதனால் கடவுள் விட்ட வழிதான். நீ என்றைக்கு என் கூட நடிக்கிறியோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு வீடு வாங்க முடியும் சொந்தமாக. ஏன்னா ஒரு ராசி அப்படி அடிக்கும். நீயும் மது 3 பேர் சேர்ந்து நடிச்சோம்னு வச்சுக்கோ, வேறு லெவலாக இருக்கு. வேணா என் நண்பர்கிட்ட கிட்ட பாரு. நண்பர்களே, நான் என் பொண்டாட்டி பெரிய அழகு ராணி, பெரிய இந்த அதிசய ராணியை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணல. அவளை நடிக்க கூப்பிட்றேன், அவள் வரமாட்டான். ஓகே நண்பர்களே, என்னுடைய கவலையை சொல்லி உங்களை கவலைப்படுத்திட்டு உங்களை கலங்கரிச்சதுன்னா என்னை மன்னிச்சுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது உங்களே விடுவது மதுரை மீசமணி. என்னுடைய குடும்பத்தோடு விடைபெறுறேன். நன்றி வணக்கம். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. முத்தமெல்லாம் கொடுக்க முடியாது. நான் அந்த நிலைமையில் இல்லை. வணக்கம் நண்பர்களே.